லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியில் பகர்கின்றேன். கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் சப்மிஷன் சரணடைதல் இருக்குது. கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக அது ஏன் அப்படிங்கிறத இங்க நமக்கு ரஷாது விவரிக்கிறாரு அறிமுறையில. இந்த மார்க்கத்துல நம்ம அல்லாவின் பரிபூரண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாவுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை நம்ம அடைகிறோம். எந்த அளவுக்குன்னா மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை தவிர அவரை சார்ந்திராமல் எந்த ஒரு சுயமான சக்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்றோம்னா அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறதும். இப்படி ஒரு புரிதலை மனிதன் அடைந்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்வு வழிபாடு எல்லாமே அல்லாவுக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாக ஆயிடும். போன வாரம் நன்றியை பற்றி பார்த்தோம். அது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஆளை தோண்டி அதுலயே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டைங்கிறது மாதிரி நன்றிங்கிற தலைப்பை எடுத்து பார்த்து ஒரு வாரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சரி, நம்ம இந்த வாரமும் கேட்டுட்டு இந்த வாரத்துல முடிக்கலாம்னு நினைச்சு திரும்ப படிக்கும் பொழுது அது பார்க்க விரிஞ்சுக்கிட்டே போகுது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-10 வாரம் அவங்க இருக்கு. அதை நம்ம இனி ஒரு காலங்களிலேயே நம்ம தொடர்ந்து நன்றியை பற்றியே என்னுடைய உரையில பார்ப்போம். இன்ஷால்லா தொடர்ந்து நானே பண்ணிக்கிட்டு இருந்தேனாங்க அது ஒரு வெரைட்டியாவும் இருக்காது, போராவும் ஆயிடும். நம்ம இன்ஷால்லா நம்ம போன வாரம் பார்த்தோம் நன்றியோடைய ஆப்பலம் எல்லாம் என்னென்னலாம் வராது அப்படிங்கிறது. நாம நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. நன்றி கெட்டவர்களை பத்தி சொல்றாரு. அதுபோல நன்றி விதத்தை பத்தியும் சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு 4 தலைப்பை எடுத்து 4 தலைப்பா அதை பிரிச்சு அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கலான்னு வச்சிருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது புரிஞ்சுக்கிட்டே போகுதும். அதை நம்ம இன்ஷால்லா இந்த அல்லாஹ்வின் நினைவு முகமாக இந்த ஜும்மாவை நம்ம அதை பார்ப்போம். இந்த மாதிரி 4 தலைப்புல நம்ம பார்க்கும்போது தெரியுது அல்லாஹ் அந்த அளவுக்கு நன்றியை பற்றி சொல்றது. என்னன்னா நமக்கு அன்றாடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக தேவையான ஒன்றாக, எனக்கு தேவையான ஒன்றாக எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். குரானை நான் படிக்கும்போது என்னுடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் நான் பாக்குறேன். அப்ப பார்க்கும் பொழுது இந்த நன்றி என்பது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கூட சொல்லலாம் தேவையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதனுடைய பலன்கள் அப்படி இருக்கு, அவ்வளவு விவரிச்சு அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக அது அனுபவிக்கும் பொழுதுதான் நம்ம அடையாளம் காண முடியும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கு என்பதை. இப்ப நம்ம போன வாரம் அவனுடைய பலாபலன்களை பார்த்தோம். அந்த தலைப்புல சில வசனங்களை பார்த்தோம். அல்லாஹ்வை நம்ம இடைவிடாது பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கோம். இந்த வாரம் நான் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றாரு. அதை பார்ப்போம். 2வது அத்தியாயத்தின் 52வது வசனத்துல இஸ்ரவேலர்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கும் பொழுது 51, 52ல பார்க்கிறோம். 40 இரவுகளை முன்னிட்டு மோசை நாம் அழைத்த போது அவர் இல்லாத சமயத்தில் கன்றுக்குட்டியை நீங்கள் வழிபட்டீர்கள், மேலும் தீயவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றாலும் அல்லாஹ்வுடைய கருணையை பத்திலாம் என்ன, அல்லாஹ்வுக்கு மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கோழி தெய்வ வழிபாடு. மறுமையில அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கோழி தெய்வ வழிபாடு செய்தவன்னா ஒருவன் இறந்து விடுகிறான் என்றால் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டார். ஆனா இந்த பூமியில அல்லாஹ் சொல்றாரு, இருப்பினும் என்றாலும் நீங்க வழிபட்டீங்க, மேலும் தீயவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றாலும் நீங்கள் நன்றியுடன் இருக்கும் பொழுது அதன் பின்னரும் நாம் உங்களை பிழை பொருத்தோம் அப்படிங்கிறாரு. கோழி தெய்வ வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு, உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு தண்டனை தான் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா இப்ப அல்லாஹ்வுடைய கருணையை நம்ம பாக்குறோம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்ம அறியாமல் செய்யறோங்கிறத நமக்கு தெரியல. ஏன்னா கோழி தெய்வ வழிபாடு என்பது நான் அப்படிங்க அகந்தை கொள்வது, அகந்தை தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை நீ பார்க்கிறான்னு கேட்கும் பொழுது நான் செஞ்சேன், என்னால முடியும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாம என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறதான் ஈகோ தான். அது ஒரு கடுமையான பயங்கரமான ஒரு ஈகோ.
அந்த மாதிரி நாம அந்த மாதிரி அந்த கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள், பின்னர் தீயவர்களாக மாறிவிட்டார்கள் என்றாலும் நீங்க நன்றியோடு இருக்கும் பொழுது உங்களை பிழைப்படுத்தும் என்று சொல்றாரு. அப்ப நம்மளை எப்படி பிழைப்படுத்திக் கொண்டே இருப்பதனாலதான் நம்ம எல்லாம் வாழவே முடியுது நிம்மதியா. கரண் அடைந்தவர்களா நான் சொல்றேன். மன்னிக்கிறார், மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா எத்தனை தடவை நம்ம இணையாக நம்ம விஷயங்களை செய்யறோங்கிறத ரொம்ப சிம்பிளா ரசாயனம் சொல்லி கொடுக்கிறார். ஒருத்தர் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியும், அல்லது நமக்கு நாமே நன்மையோ தீமையோ செய்து கொள்ள முடியும் என்று எண்ணுவது சக்தி. அப்படி எண்ணாம இருக்கிறோமா நம்ம? எப்படி இருக்கு? மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு, அது மன்னிக்கிறாரு, கொடுக்கிறாரு. நாம் நன்றியுடன் இருக்கும் பொழுது அப்ப நன்றியை நம்ம செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, இங்க நம்ம பாக்குறோம் 2:52 சொல்றாரு, 2,185 வசனத்துல சொல்றாரு, இந்த நன்றி அறிந்த நீங்க வெளிப்படுத்தக்கூடும் என்பதற்காக ரமலான் மாதத்துல இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டல் மற்றும் தெளிவான போதனைகள் மற்றும் சட்ட புத்தகத்தை வழங்குவதான இந்த குரான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். நாம நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த என்னிடமிருந்து ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் அப்படிங்கிறார். அது உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் தான் இது. அப்படி ஒரு விஷயமாக இது இருக்குது. ஒரு 19 அந்த கணித கட்டமைப்பு ஒரு அது நம்மள அது வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. அது கடவுளை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை, கடவுளை தவிர வேறு யாரும் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க முடியாது அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த கணித கட்டமைப்பு இருக்கு. அப்படி இருந்து மனிதர்கள் நம்ப மறுக்கிறாங்கல்ல, அத ரசாயன் சொல்றாரு, அவங்க ஏற்றுக்கொள்வதிலிருந்து இருந்து தெய்வீக தடை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அப்படி வளர்ச்சி காமிச்சிடாரு, கழுத்தை பிடிச்சு நெரிச்சு குழிய வச்சிரும், சரணடை வச்சிரும். அப்படி ஒரு அற்புதம் அது. ஆனாலும் அவங்க எல்லாம் அப்படி சரணடையாம அல்லாஹ் தடுக்கிறாருன்னா எந்த அளவுக்கு கெட்டவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க. நீங்க அதான் நம்ம உங்களை பிழைப்படுத்த கூடாது. நீங்கள் இறந்து விட்டதுக்கு பின்னாடி உங்களை நாங்க திரும்ப உயிர்ப்பிட்டோம். அதே மோசஸ் வரலாறுல சொல்றாரு. ஐயா ஒரு நிலநடுக்கத்தை கொண்டு அப்படியே அவங்களை அழிச்சிடுறேங்கிறாரு அல்ல. நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு திரும்பவும் நாம் உங்களை உயிர்ப்படுத்துவோம் அப்படிங்கிறார். அப்ப அத கவனத்துல நம்ம எப்பயுமே கொள்ளணும். இது பலகீனத்துல அல்லா சொல்றாரு 3,123 வசனத்துல சொல்லும் போது, நம்ம எவ்வளவு பலகீனமாக நம்ம இருந்தோம் அது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. உங்களுடைய பலகீன நிலைக்கு பின்னரும் அல்லாஹ் உங்களுக்கு பதிலில் வெற்றியை அளித்தார். எனவே உங்களுடைய நன்றியறிதலை காட்டுவதற்காக அல்லாஹுவை நீங்கள் கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு நாளைக்கு நம்ம வெற்றி அடையும், அல்லாஹ்விடம் இருந்து நம்ம அடையக்கூடிய வெற்றி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? அந்த வெற்றியை நம்ம அடையிறோம்னா அல்லாஹ் சொல்றாரு, நீங்க என்னைய ஞாபகத்தை வச்சுக்கோங்க, உங்களுடைய எண்ணத்துல வச்சுக்கோங்க, நீங்க என்ன என் மீது பயபக்தி கொள்ளுங்கள் என்று சொல்றாரு, தக்குவா கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. உங்களுடைய நன்றி இருந்தலை காட்டுவதற்காக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க பலவீனமான நிலையில உங்களுக்கு பதில வெற்றியை கொடுத்தோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏன் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்கு உண்டான காரணம் தான் அது. அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றாரு 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்துல சொல்றாரு, மார்க்கத்தை உங்களுக்கு கடினமானதா ஆக்கி விட நான் விரும்பலங்கிறார். இந்த மார்க்கம் நமக்கு கடினமானதாக இருக்குது இல்ல. அதான் சொல்றாரு, மேலும் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் மீதான தன்னுடைய ஆசைகளை பூரணப்படுத்த விரும்புகின்ற அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டாமா? நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் தன்னுடைய ஆசையை நம் மீது முழுமையாக்க விரும்புறாரு. அதனாலதான் இப்படி சொல்றாரு, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு லேசானதாக ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக அப்ப இது எவ்வளவு லேசான ஒரு மார்க்கமாக இருக்கு என்று நாம கொண்டிருக்கோம். ரொம்ப எளிதான ஒரு மார்க்கமாக இருக்கு. அதுக்கு நன்றி செலுத்தணும். காரணம் அதெல்லாம் நன்றி செலுத்தனுடைய அவசியம். 5வது அத்தியாயத்தில் 89வது வசனத்துல சொல்றாரு, நம்ம பாக்குறோம். அது அவன் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய சத்திய பிரமாணங்களை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு இவ்விதமாக விவரிக்கின்றார், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு. நாம் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு அல்லாஹ் சொல்றாரு, நீங்க என்னுடைய வெளிப்பாடுல உங்களுக்கு நான் விவரிச்சு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நீங்க எவ்வளவு சத்தியம் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க நிறைவேற்ற வேண்டும். அது அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். சத்திய பிரமாணங்களை
வெறும் வார்த்தைக்காக அல்லாஹ் உங்களை பொறுப்பாக்குறது இல்ல, ஆனா உங்களுடைய உண்மையான நோக்கங்களுக்கே உங்களை பொறுப்பாக ஆக்குகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விவரிச்சு சொல்றாரு, ஏன்னா சத்திய பிரமாணம் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, இவ்வளவு விவரிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறத சொல்றாரு. 7வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதுலேயே நமக்கு உபாயங்களை பற்றி சொல்றாரு. 7வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துல, பூமியின் மீது நாம் உங்களை நிலைப்படுத்தினோம், மேலும் அதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற உபாயங்களை நாம் வழங்கியுள்ளோம், அரிதாகவே நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றீர்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் கொடுத்திருக்கேன்னா, நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. நம்ம வாழ்றதுக்கு உண்டான உபாயம் எல்லாமே, இப்ப நான் பேசுறது கேட்கறது, மேலே ஏறுவதற்கு லிப்ட், வாழ்றதுக்கு வீடு, உண்பதற்கு உணவு, இது போல எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் எதுக்கு வர பூமியில் உள்ள எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. பூமியில் மீது உங்களை நம்ம நிலைப்படுத்தி அதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற உபாயங்களை நாம் வழங்கியுள்ளோம், நம்ம நன்றி செலுத்த. ஆனால் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருப்பது ரொம்ப குறைவா, கலிலமா ததக்குறோங்கிறார், தஸ்குருங்கிறார். கலிலமா தஸ்குரு, குறைவாகவே நினைக்கிறீங்க, குறைவாகவே நன்றி செலுத்துறீங்க அப்படிங்கிறத சொல்றத பாக்குறோம். 7வது அத்தியாயத்தின் இதே வசனத்துல 58வது வசனத்திலையும் அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய காரணத்தை சொல்றாரு. நல்ல நிலமானது அதன் இரட்சகருடைய அனுமதியின்படி அதனுடைய தாவரங்களை உடனடியாக முளைப்பிக்கின்றது. நல்ல நிலம் எப்படின்னா, அது விதையை போட்டவங்க முளைச்சிடும். அதே சமயம் கெட்ட நிலமானது எந்த ஒன்றையும் சொற்பமாகவே முளைப்பிக்குது. கெட்ட நிலமாக இருக்கும், ஆனா அதுல பயனான விஷயம் ரொம்ப சொற்பமானதாக இருக்குது. நன்றியுடைய மக்களாக இருப்பவர்களுக்கு இவ்வெளிப்பாடுகளை நாம் இவ்விதமாக விவரிக்கின்றோம். நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தா நம்ம எவ்வளவுக்கு நன்றி செலுத்துறோமோ அது வேகமா முளைக்கணும். நல்ல விஷயங்களை எப்படி நல்ல நிலம் நிறைய கொடுக்குதோ அது போல நம்ம நன்றி செலுத்தணும் என்றால் என்ன கிடைக்கும்? இன்னும் ஜாஸ்தியா கிடைக்கும். நல்ல நிலம் என்ன செய்யும்னா உடனடியா முளைப்பிக்குது. நீங்க நன்றி செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும், உடனே அதிகப்படுத்துவாரு. அந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நம்ம அதிகமானதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், நல்ல விஷயங்களை அதிகமாக விரும்புறோம், நிறைய வேலையில் விரும்புறோம். அதுக்கு வழி காட்டுறாரு அல்ல. நன்றி செலுத்து. நன்றி செலுத்தினுடைய துவக்கம் எப்படின்னா நம்ம பார்க்கிறோம் குர்ஆன்ல, அல்லாஹ்வை துதிக்கிறது. அல்லாஹ்வை துதிப்பதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துங்கிறார். அப்புறம் அது சடங்கு முறைகள் அதெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு தான். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. நன்றி செலுத்தும் விதம் அப்படிங்கிறது பல விதத்துல இருக்குங்கிறது குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாரு. ஆகவே நம்ம இந்த நல்ல நிலம் எப்படி வேகமா நமக்கு அதனுடைய அறுவடையை கொடுக்குதோ அது போல நாம அதிகமானதை பெறுவதற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுங்கிறத பார்க்கணும். 14வது அத்தியாயத்தின் 5வது வசனத்துல வரலாற்றின் படிப்பினைகள் நன்றி செலுத்தவே என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்துல சொல்றாரு, இவ்வாறே உன்னுடைய சமூகத்தாரை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியினுள்ளே வழி நடத்துவீராக, மேலும் அல்லாஹ்வின் நாட்களை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என கூறி மோசஸை நம்முடைய அற்புதங்களுடன் நாம் அனுப்பினோம். உறுதி உடையவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவை படிப்பினைகளாகும் சொல்றாரு. நன்றி செலுத்தக்கூடியவங்களுக்கு ஒரு படிப்பினை மோசஸோடைய வரலாறுல அப்படி வேல்யூ லெசன்ஸ் இருக்குங்கிறத நம்ம உபதலைப்புல கொடுப்பாரு. மதிப்பு வாய்ந்த மதிப்பு மிக்க படிப்பினைகள் மோசஸுடைய வரலாற்றுல இருக்கு அப்படின்னு. அந்த இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியினு நடத்துங்க, அல்லாஹ்வின் நாட்களை பற்றி நினைவுறுங்க. அதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கணும். அவர் என்ன செஞ்சாரோ, தூதர் என்ன செஞ்சாரோ அது சொல்லணும். நாம யாரெல்லாம் இருள போறாங்களோ அவங்களையெல்லாம் ஒளியின் பால் வழி நடத்தணும். அல்லாஹ்வின் நாட்களை பற்றி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். வருது நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நோக்கிதான் சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆக நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவை படிப்பினைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்றாரு. இதே அத்தியாயத்தின் 37வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். கனிவர்க்கங்கள் நன்றி செலுத்துறதுக்கு தான் அத ஆபிரகாம் கேட்கறத நம்ம இங்க நினைவு பண்ணுவோம். அங்கே சொல்றாரு, அவர்கள் நன்றி செலுத்துவர்களாக இருக்கும் பொருட்டு அனைத்து கனிவர்க்கங்களையும் அவர்களுக்கு வழங்குவீராக. யாருக்கு? அங்க கேட்கிறார், இந்த ரட்சகரே, எனது குடும்பத்தின் ஒரு பகுதியை உன்னுடைய புனித வீட்டின் அருகில் தாவரங்களற்ற இப்பள்ளத்தாக்கில் நான் குடியேற்றி இருக்கின்றேன். அவர் சொல்றாரு, தாவரமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல அல்லாவுக்காக தன்னுடைய குடும்பத்தை போய் விட்டுட்டு வர்றாரு ஆபிரகாம்.
நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம் அது. இன்னும் சொன்னாரு, எங்கள் ரட்சகரே அவர்கள் தொடர்பு தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக உள்ளனர். எனவே மனிதர்களை கூட்டம் கூட்டமாக அவர்களோடு குழும செய்வீராக. மேலும் அவர்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கும் பொருட்டு அனைத்து கனிவர்க்கங்களையும் அவர்களுக்கு வழங்குவீராக. டெய்லி ஏதாவது ஒரு குரூப் சாப்பிடுறோம், அதுக்கு நன்றி செலுத்துறோமா? அப்படிதான் நம்ம கணக்கு பண்ணி பாக்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கனிவர்க்கங்கள் எதற்கு? நன்றி செலுத்துறது. ஏதாவது ஒரு சாப்பிடுறோம், ஒரு பழப்பழம் சாப்பிடுறோம், இல்ல ஒரு கொய்யா பழம் சாப்பிடுறோம், இல்ல அந்த சீசன்ல ஏதாவது ஒரு பழம் சீப்பா கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுறோம், மிக குறைவான விலைக்கு கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருப்பது. அந்த சீசன்ல விலை கம்மியா கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் அல்லாஹ் கொடுக்குறது. ஏன்னா அந்தந்த சீசனுக்கு கொடுக்குறாருன்னா அது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஒன்றாக இருக்கு. அப்ப நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம நன்றி செலுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. 16வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துல சொல்றாரு. 10வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் விவரிச்சு சொல்றாரு. 16வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் உங்கள் பாசனத்திற்காகவும் உங்களுடைய பயன்பாட்டிற்கென மரங்களை வளர்ப்பதற்காகவும் அவர் விண்ணிலிருந்து தண்ணீரை கீழே இறக்கி அனுப்புகின்றார். விவரிக்கிறார் பாருங்க. நம்மளுடைய பானத்துக்கு குடிக்கிறதுக்காக அல்லாஹ் தண்ணீரை எடுத்திருக்கிறாரு, மரங்களை வளர்க்கறதுக்கு கொடுக்கிறேங்கிறாரு. விண்ணிலிருந்து தண்ணீரை அதனை கொண்டு உங்களுக்கு பயிர்களையும் ஒலிவம், பேரிச்சை, திராட்சை மற்றும் அனைத்து கனிவர்க்கங்களையும் உங்களுக்கு விளைவிக்கிறேன்னு சொல்றாரு. சிந்திக்கும் மக்களுக்கு இது போதியமான சான்றா இருக்குங்கிறாரு. இன்னும் தொடர்றாரு. அதோட இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் பணி செய்வதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறோம். இன்னும் நட்சத்திரங்களையும் அவருடைய கட்டளையால் நமக்காக பணிக்கப்பட்டிருக்கு. வழிகாட்டுது பாருங்க. நட்சத்திரங்கள் வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு. புரிந்து கொள்ள மக்களுக்கு போதிய சான்றாக இன்னும் பூமியில பல்வேறு நிறங்களை கொண்ட பொருள்களை படைச்சிருக்கிறாரு. கலர் கலரா பாக்குறோம். அவ்வளவு கலரை பார்க்கும்போது இந்த காலத்துல அப்படி இருக்குது. உலகம் நம்முடைய கையில இருக்கிற மாதிரி பறவைகளை பார்க்கும்போது எவ்வளவு விதமான கலர்கள் எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறாரு. ஒரு பறவைல அவ்வளவு கலர்கள் இருக்கு. அது கண்ணுக்கு பார்க்கறதுக்கே அப்படி குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது சொல்றாரு. இன்னும் அவங்க பல்வேறு நிறங்களை கொண்ட பொருட்களையும் படைச்சிருக்கிறாரு. கவனத்தில் உள்ள மக்களுக்கு இது போதுமான சான்றாக இருக்கிறாரு. இந்த சமுத்திரத்தை உங்களுக்கு பணி செய்வதற்காக ஆக்கியிருக்கேங்கிறாரு. அதுல மிருதுவான இறைச்சியை கொடுத்திருக்கேங்கிறாரு. நீங்கள் அணைந்து கொள்வதற்காக ஆபரணங்களை அதுல இருந்து எடுக்கிறீங்கிறாரு. அவருடைய அருட்கொலையை நீங்கள் தேடுவதற்காக உங்களுக்கு வணிக பலன்களை அடைவதற்காக கப்பல்களை கொடுத்திருக்கிறேன். அதை சுற்றி வருவதை நீங்க பாக்குறீங்க. நீங்கள் நன்றியுடையவனாக இருக்கும் பொருட்டு அப்படிங்கிறது. இவ்வளவு விஷயங்களை சொல்லி நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும். குடிக்கிறோம், அன்றாடம் தண்ணி தாகத்தை குடிக்கிறோம், அதுக்கு நன்றி செலுத்தணும். அது மரங்கள், அதுல இருந்து நம்ம எவ்வளவு அனுபவிக்கிறோம், கனிவர்க்கங்களை, அதுக்கு நன்றி. நன்றி இவங்களுக்குலாம் நன்றிங்கிறது மாதிரி அதுதான். அப்ப நன்றி என்பது நமக்கு ரொம்ப தேவையானது. நம்ம அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், நிறைய கிடைக்கணும். அப்ப அது நிறைய கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் விவரிச்சு சொல்றாரு. இன்னும் செஞ்சுக்கிட்டே போறாரு. நீங்கள் அவரை விழுந்து விடாதிருக்கும் பொருட்டு உங்களுடன் சேர்ந்து நிலைப்படுத்திகளை மலைகளையும் அவ்வாறே நீங்கள் வழிகாட்டப்படும் பொருட்டு ஆறுகளையும் பெரும் ஜாலைகளையும் படைத்தார். அப்ப தாக்குறதுக்கெல்லாம் எந்த செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அதனுடைய பயன் நமக்கு இன்னும் கூடிக்கிட்டே போகும். இன்னும் அடையாளங்களையும் அவ்வாறே நட்சத்திரங்களையும் போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. படைக்காத ஒருவனை போலாவாரா? இப்போதாவது நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. நன்றி செலுத்துறது கேட்கிறாரு. இப்ப யாரு கவனத்தில் எடுத்து நன்றி செலுத்துங்க? அது ஆர்வம் விட்டுறாரு. அல்லாஹ் தன்னை வழிபடுவதற்கு அல்லாஹ் ஆர்வம் விட்டுறாரு. இதை செய், உனக்கு அது தரேன், இதை செய், அது தரேன் அப்படின்னு நம்ம சில தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இதே அத்தியாயத்துல 72வது வசனத்துல அதே மாதிரி விவரிச்சு சொல்றாரு. உங்களிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் நான் உங்களுக்கு உண்டாக்கியிருக்கேன்னு சொல்றாரு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கேங்கிறாரு, பேர குழந்தைகளை கொடுத்திருக்கேங்கிறாரு, நல்ல வாழ்வாதாரங்களை உங்களுக்கு வழங்கினேன்னு சொல்றாரு. பொய்மையில் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் நல்லாசிகளுக்கு நன்றி கெட்டவர்களாக அவர்கள் மாறலாமா அப்படின்னு கேட்கிறாரு சொல்லி. அப்ப அல்லாஹ்வை மட்டும் வழிபடுவது என்பது அத சொல்றாரு, வழிமுறுத்தி சொல்றாரு. அவங்க அல்லாஹ்வுடைய நல்லாசிகளுக்கு நன்றி கெட்டவர்களாக அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எது? உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் எல்லாம் இவனுடைய நல்லாசி. இதை விட்டுட்டு நீங்க நன்றி கெட்டவர்களாக மாறலாமா அப்படின்னு கேட்கிறாரு.
மாறக்கூடாது. நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு தான் அல்லாஹ் இங்க சொல்றாரு 16வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலையும் சொல்றாரு. இங்க பாக்குறோம், எதையும் அறியாதவர்களாக உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வந்து மேலும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் மூளைகளையும் அவர் வழங்கினார். நீங்கள் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக. என்ன காரணம் சொல்றாரு, ஏன் அப்படிங்கிறது அதான். நம்ம ஏன் அல்லாஹ் நன்றி செலுத்தணும்? நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணும், கேட்கறதுக்கு செவியும், சிந்திக்கிறதுக்கு மூளையை கொடுத்திருக்கிறது எதுக்குன்னா, நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறார் அல்லாஹ். சொல்றாரு, வானத்தின் காற்று மண்டலத்தில் பறக்கும்படி செய்யப்பட்ட பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? காற்றில் அவர்கள் தாங்கிக் கொண்டிருப்பவர் அல்லாஹ்வே என்று வேறு யார் அப்படிங்கிறார். மேலும் நீங்கள் வசிக்கக்கூடிய அசையா வீடுகளை உங்களுக்கு வழங்கினேங்கிறாரு. நன்றி செலுத்துவதற்கு விவரிக்கிறார் பாருங்க. மேலும் பயணத்தின் போதும் இருப்பிடத்தில் தங்கியிருக்கும் போதும் அவற்றை நீங்கள் பயன்படுத்தும் வண்ணம் கால்நடைகளின் தோள்களில் செய்யப்பட்ட எளிதில் தூக்கிச் செல்லப்பட்ட வீடுகளை உங்களுக்கு வழங்கணும்ல. மேலும் அவற்றின் கம்பளிகளின் மென் மயிர் தோள்கள் மற்றும் ரோமத்தில் இருந்து சாமான்களையும் சொகுசு சாதனங்களையும் சிறிது காலத்திற்கு நீங்க செஞ்சுக்கிறீங்க. எதுக்கு? நன்றி செலுத்துவதற்கு. அவர் படைப்பித்தவற்றின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நிழலை வழங்கினார். வெயில் அருமை நிழல்ல தெரியுமா? அப்ப அதான் அந்த நிழல் நீங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக எப்படி விவரிச்சு சொல்றாரு, ஒண்ணுதான் சொல்றாரு. மேலும் மலைகளையும் உங்களுக்காக புகலிடங்களையும் வழங்கினார். வெப்பத்திலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஆடைகளையும் போர்களையும் நீங்கள் சண்டையிடும் போது உங்களை காக்கும் உறுப்புகளையும் உங்களுக்கு வழங்கினார். உங்கள் மீதான அவருடைய நல்லாசிகளை இவ்விதமாக அவர் பூர்த்தி செய்கின்றால் நீங்கள் சரணடைய வேண்டும் என்பதற்காக. இன்னும் தொடர்ந்து சொல்லி அப்படி சொல்றது, நீங்க நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை முழுவதுமாக அடையாளம் கண்டுகொண்ட பின்னர் அவற்றை மறுத்து விடுகின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் நம்ப மறுப்பவர்களாக இருக்கின்றனர். அப்ப நன்றி செலுத்துவது என்பது எவ்வளவு முக்கியமானது, அத்தியாவசியமானது, தேவையானது என்பதை நம்ம கற்று சொல்லணும். இன்னும் 16வது வசனத்திலேயும் சொல்றாரு, எனவே நீங்கள் அவரை மட்டும் வழிபடுபவர்களாக இருந்தால், நம்ம சொல்றோம் அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் வழிபடுறோம், அவரிடம் வேறு யாரையும் நாங்கள் அமைத்துக் கொள்வதில்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாரு. நீங்க என்னைய மட்டும் வழிபடுறோம்னு சொன்னா அனுமதிக்கப்பட்டதும் நல்லதுமான அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்கள் ஒவ்வொன்றிலிருந்து நீங்கள் உண்ணவும் அல்லாஹ்வின் நல்லாசிகளுக்கு நன்றியோடு இருக்கவும் வேண்டும் அப்படிங்கிறாரு. இருக்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கொடுத்திருக்கேங்க நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்வாதாரம், சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு கொடுத்திருக்கேன்ல, அதுக்கு நீ நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறார். அப்ப நாம் அவரை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அனுமதிக்கப்பட்டதும் அங்க அதுல ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அதாவது எந்த அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தான் ஹராம்னு சொல்லணும், ஹலாலாக்கின விஷயத்த ஹலாலு தான். அங்க நல்ல உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அதை ஹராமாக்கிக்க கூடாதுங்கிறாரு. அதை குறிப்பிட்டு இது 6வது அத்தியாயத்துல சொல்றாரு, நம்ம அவர்கள் தடை செய்யப்படாத உணவை தடை செய்யறாங்க அப்படின்னு. அதுல ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நன்றி கெட்டவர்கள் தான் இந்த மாதிரி ஹலால ஹராமாக்கிக்குவாங்கிறத சொல்றதை நம்ம பாக்குறோம். 21வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல சொல்றாரு, பொருள்கள் உங்களுக்கு கொடுத்ததே எதுக்குன்னா நீங்க நன்றி செலுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறத சொல்றாரு. 21வது அத்தியாயத்தின் 80வது வசனத்துல பாக்குறோம். மேலும் போரில் உங்களை காத்துக்கொள்ள கேடயங்கள் செய்யும் கலையையும் அவருக்கு நாம் கற்றுக்கொண்டோம். தாவீதை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாரு, அப்பொழுது வேணும் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கின்றீர்களா அப்படி கேட்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தானே அப்பயாவது நீங்க நன்றியுடையவர்களாக இருக்கின்றீர்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஒவ்வொரு நாடும் அப்படி போர் பொருள்களை வச்சிருக்காங்க பாருங்க, பாதுகாத்துக் கொள்ள. இல்லாட்டி அது ஒரு பெரும் பிரச்சனையில தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா கிட்டவங்க இருந்துகிட்டே இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, ஏதாவது தூண்டாடி கொண்டே இருக்கணும் நாட மக்களை. அதெல்லாம் தடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. அப்பொழுதேனும் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களை காத்துக்கொள்வதற்கு தானே, போரை காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு. 22வது அத்தியாயத்தின் 36வது வசனத்துல சொல்றாரு, 22:36 சொல்றாரு, பிராணி பலிகளானது உங்கள் சொந்த நலனுக்காகவே அல்லாஹ்
விதிக்கப்பட்ட சடங்குகளில் உள்ளதாகும். சொல்றாங்க, வரிசையில் அவை நிற்கும் போது நீங்கள் அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை மொழிய வேண்டும். இதற்காக அவை அர்ப்பணிக்கப்பட்டவுடன் நீங்கள் அதிலிருந்து உண்ணுவதுடன் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும். இதற்காகத்தான் அவற்றை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி தந்தோம். நீங்கள் உங்களுடைய நன்றியர்களை காட்டும் பொருட்டுங்கிறது. நம்ம அப்படி காட்டணும். நன்றியர்களை காட்டும் பொருட்டு இந்த பிராணிகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம். எதுக்குன்னா நீங்களும் சாப்பிடணும், தேவையுடையவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்படி நன்றி செலுத்தணும். அந்த செலுத்தும் விதத்தை இங்க நம்ம அதுல பாக்குறோம். இன்னும் 28வது அத்தியாயத்தின் 73வது வசனத்துல சொல்றாரு, இரவையும் பகலையும் நாம எதுக்கு கொடுத்தோம் அப்படிங்கறத சொல்றாரு. 28வது அத்தியாயத்தின் 73வது வசனத்துல பாக்குறோம், இரவு பொழுதில் ஓய்வெடுப்பதற்காகவும் வேலை பார்த்துட்டு நைட்டு போய் படுத்து தூங்குனாங்க எவ்வளவு அப்படி ஒரு சொகுசாரு. ஓய்வெடுப்பதற்காகவும் பின்னர் பகற்பொழுதில் அவருடைய வாழ்வாதாரங்களை தேடுவதற்காகவும் இரவையும் பகலையும் உங்களுக்காக அவர் படைத்திருப்பது அவரிடமிருந்துள்ள கருணையே ஆகும். நீங்கள் நன்றி உடையவராக இருக்கும் பொருட்டு திரும்ப காரணம் சொல்லு. நீங்க நன்றி செலுத்துறதுக்கு ஏன் கேட்டீங்கன்னா, இவ்வளவு நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக இரவையும் சம்பாதிக்கிறதுக்காக பகலையும் கொடுத்திருக்கோம், நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. 29வது அத்தியாயத்தின் 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, 29, 17 வசனத்துல எனக்கு இருக்குதுன்னா நான் அந்த கருத்தை சொல்றேன். நம்பல வாழ்வாதாரங்கள் ஒரே கடவுள்னா இந்த வாழ்வாதாரங்களுக்கு மூலாதாரமா இருக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு மூலாதாரம் அல்லாதான். அதுக்குதான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். வசன நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அது சொல்ல பாக்குறோம். வாழ்வாதாரங்களில் ஒரே மூலாதாரமாக அல்லாதான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. இங்க அதான் இருக்குது. 17வது அத்தியாயத்திலேயே இருக்கு, வசனத்திலேயே இருக்குது. அது இடையில ஒரு உபதனைப்பு கொடுத்திருக்கிறதுனால அதை கவனிக்க முடியல. அதுலதான் இருக்குது. வாழ்வாதாரங்களில் ஒரே மூலாதாரம் சொல்றாரு. அல்லாஹ்வுடன் நீங்கள் வழிபடும் கோடி தெய்வங்கள் உங்களுக்காக எந்த வாழ்வாதாரங்களையும் கொண்டிருக்கவில்லை. அல்லாஹ்வுடன் நீங்கள் வழிபடும் கோடி தெய்வங்கள் உங்களுக்காக எந்த வாழ்வாதாரத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனவே வாழ்வாதாரங்களை நீங்கள் அல்லாஹ்விடம் மட்டுமே தேட வேண்டும். நீங்கள் அவரை மட்டுமே வழிபட வேண்டும். அவருக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். அவரிடமே உங்களுடைய இறுதி திரும்புதல் இருக்கிறது அப்படிங்கிறார். வாழ்வாதாரம் என்கிட்டதான் இருக்கு, என்கிட்ட தேடு, எனக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறார். வாழ்வாதாரத்தை நம்ம அல்லாட்டதான் கேட்கணும். அவரு ஜீசஸ் அப்படிதான் கேட்கணும். அவர்லா ப்ரொவைடர்ஸ், யூ ஆர் தி பெஸ்ட் ப்ரொவைடர். நீங்க அப்படி கொடுத்துருவாரு. நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அப்ப அவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கி அதை அனுபவிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 34வது அத்தியாயத்தின் 15வது வசனத்துல என்ன சொல்றாரு, சீபாவின் சொந்த நாடு சொல்றாரு. சீபாவின் சொந்த நாடு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இரு சோலைகள் விவரிக்கிறார் பாருங்க. சீபாவுடைய சொந்த நாடு இங்கிட்டு திரும்பினாலும் சரி, இங்கிட்டு திரும்பினாலும் சரி, ஒரே சோலைகள், இரு சோலைகள் அற்புதமாக இருந்திருந்தது. உங்களுடைய இரட்சகரின் வாழ்வாதாரங்களில் இருந்து உண்மைகள், மேலும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். நல்ல நிலம், மேலும் மன்னிக்கின்ற ஓர் இரட்சகர். ஆனா அவர்கள் திரும்பி சென்றனர் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வாதாரத்திற்கு நல்ல ஒரு நிலத்துல கொண்டு போய் வைக்கிறார். அது உங்களுக்கு நல்லா விளைவிக்குது. சோலைகள் கொண்ட ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. அல்ல நன்றி செலுத்தக்கூடியவர்களை நல்லா கொடுக்கிறாரு. நன்றி செலுத்துங்க. அதை செலுத்தாதவர்களை பற்றி சொல்றாரு, அவர்கள் நன்றி செலுத்தாம திரும்பி சென்று விட்டனர். மேலும் அதன் விளைவாக பேரழிவான ஒரு வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் ஊற்றினோம். மேலும் அவர்களுடைய இரு தோட்டங்களையும் கெட்ட சுவை கொண்ட கனிகளையும் முச்செடிகளையும் மேலும் பற்றாக்குறை மகசூலை கொண்ட இரு தோட்டங்களாக நாம் மாற்றி அமைத்தோம். இவ்விதமாக நம்ப மறுக்க அவர்களை பழி தீர்த்தோம். நம்ப மறுப்பவர்களை மட்டும் நாம் பழி தீர்க்கின்றோம் அல்லவா அப்படிங்கிறது. நன்றி செலுத்தாதது என்ன சொல்றாரு. அற்புதமான இரு சோலைகளை கொடுத்தோம். அதுல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீங்க இருந்தீங்க இருந்தாங்க. ஆனா அவங்க நன்றி செலுத்திக்கிட்டு இல்லாம நன்றி செலுத்தாதன் விளைவாக அவங்களை நம்ம பழி தீர்த்தோங்கிறார். அப்ப இதே நிலைதான நமக்கு எப்படி வாழ்வாதாரங்கள் கொடுத்து, நமக்கு வருமானத்தை கொடுத்து, நம்ம ஒரு நல்ல வீடு கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, நல்ல உடை கொடுத்து, நல்ல உறைவிடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை செலுத்தலைன்னா வியாபாரம் போச்சு, மகசூல் போச்சு, 10,000. எதுக்குன்னா நீங்க நன்றி செலுத்தலாம்.
ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம நன்றி செலுத்தினா நமக்கு குறையுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க விடல. நன்றி செலுத்தினா கூடுது. இவ்வளவுதான். சோதனை என்பது அதான் அவர் சொல்றாருல, அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிறான்னா நான் நன்றியுடையவனாக இருக்கிறனா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப நம்ம நன்றி உடையவனாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நேரம் இல்ல, நம்ம இதோட முடிச்சுக்குவோம். இனி வருங்கால வாரத்திலையும் என்னுடைய பயன்ல நன்றியை பத்தியே பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஒரு முழுசா அதை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்குவோம்.